மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் எப்பவுமே எல்லா பிரச்சாரத்திலையும் சரி, எல்லா மேடைகள்லையும் சரி, அதிமுகவை தாக்கி பேசுவாங்க. உதயநிதி மட்டும் கிடையாது, திமுகல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதிமுகல இருக்கிறவங்கள தாக்கி பேசுவாங்க. அதே மாதிரி அதிமுகல இருக்கக்கூடிய எல்லாருமே பிரச்சாரங்கள்லயும் சரி, மாநாடுகள்லயும் சரி, பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, இவங்க வந்து திமுகவை பத்தி தாக்கி பேசுவாங்க. இதுதான் காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல போட்டி அப்படின்னாலே அது வந்து திராவிட கட்சிகளுக்குள்ள மட்டும்தான் அப்படின்னு இருந்தது. திமுக வெர்சஸ் அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, இவங்க ரெண்டு பேர் வந்து மாத்தி மாத்தி தாக்கி பேசிக்குவாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு இல்லாததால அது பெரிய அளவுல வெளியில தெரியாது. அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு கேட்டா மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி அதை எடுத்து நியூஸ்ல போடுறப்ப அதை நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பெல்லாம் சோசியல் மீடியா ரொம்ப வளர்ந்ததுனால யாரு எங்க பேசினாலும், அதாவது மாநாடு மேடை போட்டு மைக் வச்சு பேசினாதான் தெரியும் அப்படின்றது கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ள பேசுறது கூட சீக்கிரட்டா ஆடியோ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி இப்போ வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா டெக்னாலஜி பெரிய அளவுல வளர்ந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கும். அதனால இப்போ திராவிட கட்சிகளுடைய அந்த போட்டி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சாரங்கள்லயும் எல்லா மாநாடுகள்லயும் எடப்பாடி அவர்களை தாழ்த்தி பேசுறதும் அவங்கள தாக்கி பேசுறதும் தான் இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் உதயநிதி அவர்களை மிக பெரிய அளவுல தாக்கி பேசுறதும் தாழ்த்தி பேசுறதும் இருக்கும். ஏன் அப்படின்னா எடப்பாடி எதை வச்சு பேசுவார் அப்படின்னா வயசு, அனுபவம், இது ரெண்டுத்தை வச்சு உதயநிதியை தாக்கி பேசுவார். உதயநிதி எடப்பாடியை எதை வச்சு தாக்கி பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சசிகலா அம்மா காலில் விழுந்தார் இல்லையா, அதை வந்து வச்சுதான் பேசுவாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 11 தேர்தல்களை சந்திச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கு அப்புறம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலில் கூட மக்கள் கிட்ட அவர் வெற்றி பெறவே இல்லை. பாதம் தாங்கிய பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற மாதிரி பட்ட பெயர்கள்லாம் வச்சு கேலி கிண்டலா பேசுவாரு உதயநிதி அவர்கள். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து முளைச்ச காளான்லாம் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு, உதயநிதிக்கு வந்து என்னோட வயசோ என் அனுபவம் கூட கிடையாது, அப்படி இருக்கிற பட்சத்துல அவர்லாம் வந்து என்ன கலாய்க்கிறாராமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. திமுகவும் அதிமுகவும் அடிச்சுக்காத குறையாதான் வந்து பேசுவாங்க. இப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி. அதிமுகல ஏற்பட்ட அந்த பிளவு, அந்த விரிசல், அந்த உட்கட்சி பூசல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அப்படி வச்சு பாக்குறப்போ இதை வச்சு திமுக முழுக்க முழுக்க அதிமுகவை சாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பாயிண்டா கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல இவங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ வேலைகள், அவ்வளோ பிளவுகள், இது எல்லாமே திமுகக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. அதை வச்சு இன்னும் ஓட்டுன்னு அதிமுகவை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் பழனிசாமி அவர்களை எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பச்சை துரோகி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக அம்மாவோட காலில் போயிட்டு திருப்பதியில விழுந்து கும்பிடுற மாதிரி விழுந்து கும்பிட்டாரு. அப்படி கும்பிட்டு பதவியை வாங்கினாரு. திரும்பவும் அவங்க வந்து கேட்கிறப்ப கொடுக்காம துரோகம் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு துரோகத்தை யாருமே அரசியல் கட்சியில் இதுவரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல, பண்ணது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாருமே அரசியல் பண்ணுவாங்க, ஆனா இவர் அரசியல்லே மிகப்பெரிய ஒரு அரசியலை பண்ணிட்டாரு, இவரை பார்த்துதான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கேலி கிண்டலா வந்து பேசிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து உதயநிதி அவர்கள் எடப்பாடியை பத்தி பேசக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா அம்மாவோட காலில் விழுந்ததுதான். இப்போ ரீசெண்டா அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு பழனிசாமி அவர்கள். என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் வந்து இந்த கேள்வியவே கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. தொடர்ந்து உதயநிதி அவர்கள் உங்களை பத்தி இப்படியே பேசிட்டு இருக்காரு, உங்களோட போட்டோவையும் காட்டி வந்து பேசுறாரே, உங்களை விமர்சனம் பண்றாரு, உங்களுக்கு கோவமே வரலையா, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லலாமே, எதனால நீங்க வந்து அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா தப்பு கிடையாது, இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பல ஆண்கள் போயிட்டு அவங்க காலில் விழுந்தாங்க, அதெல்லாம் வந்து விமர்சனமா பண்ணல, அதெல்லாம் பெருசா தெரியல, அதெல்லாம் வந்து கையெழுத்து கும்பிட்டுட்டு போனாங்க சாமி கும்பிடுற மாதிரி. அதே மாதிரி தான் நானும் அவங்களுக்கு வயசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதை வந்து எப்படி இவங்க தப்பா
சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. பட் அப்படி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்களோட தலையிலே நீங்க வந்து கையை வச்சுட்டீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ இதுக்கு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி வடிவேல் டயலாக் வர மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இருந்தது. அதுல இருந்து அவர் வந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டாரு. அந்த கேள்விகளுக்கு அவர் பெரிய லெவல்ல பதிலும் சொல்லவே இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்பவுமே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் வந்து தொடர்ந்து போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆளக்கூடியவர்களும் அவர்களா தான் இருப்பாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகள் வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதிமுக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, மக்கள் திமுகவை ஓரம் கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 40க்கு 40 வாங்கின மாதிரி இப்பவும் நாங்க 200க்கு 200 வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய தொடர் ஆட்சியுமே எங்களோடது தான் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல ஒரு டஃப் காம்படிட்டரா இறங்குனாங்க தமிழக வெற்றி கழகம். இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனா திரும்பவும், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, புலி பதுங்கிறது பாயறதுக்கு அப்படின்னு சொல்லி. சோ மேபி அவங்க பாஞ்சு வந்தா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற மாதிரி போட்டி இருக்குமே தவிர சோ அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்தல் களத்துக்கு இன்னும் பல மாதங்கள்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 6-7 மாதத்துல இந்த தேர்தலை நாம சந்திக்க போறோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் களமா இருக்க போது 2026. மிக பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் கொடுக்கறாங்களா, மக்கள் எதிர்பார்க்கறாங்களா, எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கொடுக்கறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் வந்து எப்படி வர போறாரு, அதிமுகவை விஜய் ஓரம் கட்ட போறாரா, இல்ல அதிமுக கூட சேர்ந்தே களம் காண போறாரா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் திமுக அவங்களோட ஒரு தனி வழியில அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சியினர் எப்படி சேர்றது, எப்படி விலகிறது, யாரு கூட எங்க போய் நிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைகள்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தின ஆலோசனைகள் தான் நாளுக்கு நாள் வந்து அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ உங்களோட ஆதரவு யாருக்கு, வரக்கூடிய 2026 தேர்தல் யாருக்கு சாதகமா அமையும், யாருக்கு பாதகமா அமையும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளுக்கு நாள் அரசியல் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.